எலிபொந்துக்குள்ள போன கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த குட்டி பொண்ணு எல்லாரையும் தண்ணி அடிச்சுட்டு போனதை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அவங்க என்ன பண்றாங்க வாங்க பார்க்கலாம். தண்ணி அடிச்சுட்டு போனாலுமே அவங்க தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்ததே தவிர அவங்களால மூச்சு விட முடிஞ்சிச்சு, நடக்க முடிஞ்சிச்சு. அதனால அந்த உருளைக்கிழங்கு நம்ம நிஜமாலே தண்ணிக்குள்ளதான் இருக்கோமா, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை பார்த்து சொல்லுச்சு. உடனே அந்த குட்டி பொண்ணு சொல்லுச்சு, ஐயோ இதுவும் அந்த சூனியக்காரியோட மாய உலகமா இருக்கும் போல, நாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லுச்சு. உடனே அந்த கத்திரிக்காய் ரொம்ப கோபமா, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த வழியெல்லாம் வர வேண்டான்னு. இதுக்கு முன்னாடி நீ என்னடான்னா அந்த மேஜிக் பாலை எடுத்து உடைச்சிட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொன்ன. ஆனா அந்த மேஜிக் பாலே ரொம்ப போலியானதா இருக்கு. இப்ப என்னடான்னா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், என்னால இனிமேல் உங்க கூட எல்லாம் சுத்த முடியாதுப்பா, நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்காய் அங்க இருந்து போயிடும். உடனே உருளைக்கிழங்கும் குட்டி பொண்ணும் ஐயோ கத்திரிக்காய் போகாத போகாத அப்படின்னு சொல்லி தடுத்து பார்ப்பாங்க. இருந்தாலும் அந்த கத்திரிக்காய் ரொம்பவே கோபமா அங்க இருந்து கிளம்பிடும். அந்த குட்டி பொண்ணு உருளைக்கிழங்க பார்த்து சொல்லும், இப்ப பாரு கத்திரிக்காவும் நம்ம கிட்ட இருந்து கோச்சிட்டு போயிட்டான், என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. உடனே உருளைக்கிழங்க சொல்லும், பயப்படாத விடு, அவன் எங்க போனா என்ன, திருப்பி நம்ம கிட்ட தானே வந்தாகணும், அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிப்பாங்க. போற வழியில பார்த்தா அந்த கத்திரிக்காய், நான் திருப்பி அந்த சூனியக்காரிக்கிட்டே போயிடுறேன், அந்த சூனியக்காரி என்னை என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், உங்க கூட வந்து கஷ்டப்படலாம் என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் நடந்து போயிட்டே இருக்கும். இந்த குட்டி பொண்ணும் உருளைக்கிழங்கும் அந்த மாய உலகத்துக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. அங்க பார்த்தா ஒரு கிராமமே இருக்கும். அந்த குட்டி பொண்ணுக்கும் உருளைக்கிழங்குக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். என்னடா இந்த சூனியக்காரி ஒரு கிராமத்தையே தன்னோட வலையில சிக்கி வச்சிருக்காளே, இது என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடும். அந்த குட்டி பொண்ணு உடனே சொல்லுவா, நம்ம எதுவா இருந்தாலும் தூரத்துல இருந்தே பார்க்கலாம், பக்கத்துல போகவே வேண்டாம், கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்துட்டு எந்த ஆபத்துமே இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பக்கத்துல போலாம் அப்படின்னு சொல்லுவா. உடனே அந்த உருளைக்கிழங்கு, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம இங்கேயே நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே நின்று உள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல், ஏய் யார் நீங்க ரெண்டு பேரும் என்ன திருடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கணீர்னு வரும். அந்த குரலை கேட்ட உருளைக்கிழங்கும் குட்டி பொண்ணும் ரொம்ப பயந்துருவாங்க. அந்த குரல் யாரோடது, இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பாய் பாய்.